ரோஸ் மில்க் செய்யறதுக்காக நம்ம முதல்ல ரோஜா சிரப்பு செய்ய போறோம். அதுக்காக தோட்டத்துல இருந்த பன்னீர் ரோஜாக்களை பறிச்சுக்கிட்டோம். முதல்ல நம்ம எடுத்துக்கிற ரோஜா இன்னைக்கு பூத்த ரோஜாவா இருக்கணும். நான் இங்க நிறைய பன்னீர் ரோஜாக்களை எடுத்துக்கிட்டேன். இதுல மண்ணு தூசி எல்லாம் இருக்கும். அதனால இதை சுத்தமா தண்ணி ஊத்தி கழுவிக்க போறோம். நம்ம ரோஜா சிரப்பு செய்யறதுக்காக நமக்கு ரோஜாவோட இதழ்கள் மட்டும் தான் தேவைப்படும். இப்ப நம்ம ரோஜாவோட இதழ்களை மட்டும் பிரிச்சு எடுத்துப்போம். ரோஜா இதழ்களை பிரிச்சு எடுக்கும் போது இதழ்கள் கிழிஞ்சாலும் பிரச்சனை இல்லை. அடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல 1.5 லிட்டர் தண்ணியோட ரோஜா இதழ்களை கொதிக்க விட போறோம். ரோஜா இதழ்கள் தண்ணீர்ல கொதிக்கும் போது ரோஜாவோட நிறமும் மனமும் தண்ணியோட மெதுவா கலக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு சுமாரா 5 to 10 நிமிஷம் ஆகும். இப்ப ரோஜாவோட இதழ்கள் மிருதுவானதும் அதை தண்ணியில இருந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்ப கொஞ்சம் நிறத்துக்காக பீட்ரூட் சாறை பிழிஞ்சு சேர்த்துக்குவோம். அடுத்து இனிப்புக்காக 1/2 கிலோ கற்கண்டை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். இதுல வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்தோம்னா இதுல ரோஜாவோட மனம் சுத்தமா வராம போயிடும். நம்ம சேர்த்துக்கிட்ட கற்கண்டு கரையிற வரைக்கும் மிதமான சூட்டுல கலக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா கற்கண்டு அடி பிடிச்சிடும். சிறப்பு நமக்கு ரொம்ப கட்டியா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது மிதமான பதத்துல இருந்தாலே நமக்கு போதுமானது. இப்ப 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு சிறப்பை இறக்கிடலாம். ரோஜா சிறப்பு இப்ப தயாராயிடுச்சு. சூடு ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டில்ல ஊத்தி சேமிச்சு வச்சுக்குவோம். கறந்து எடுத்த 1 லிட்டர் பசும்பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்குவோம். காய்ச்சி எடுத்த பசும்பால் நல்லா சூடு ஆறுனதும் சுவைக்கேத்த மாதிரி ரோஜா சிறப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலக்கும் போது பாலோட நிறம் மாறி ரோஜாவோட மனம் வீசுறத தெளிவா பார்க்க முடியும். ரோஸ் மில்க் இப்ப குடிக்க தயாராயிடுச்சு. தேவைன்னா கொஞ்சம் ஐஸ் கட்டியை சேர்த்துக்கிட்டா குடிக்கும் போது நல்லா ஜில்லுன்னு இருக்கும்.